ஆண்டவரே. சோத்திரம் காப்பவரே, காண்பவரே, சோத்திரம் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, சோத்திரம் நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, சோத்திரம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சோத்திரம் இந்த வேலையிலும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அப்பா நீர் எங்களோடு பேச போகிற இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எங்களை நீர் அலங்கரிக்க போவதற்காக சோத்திரம். ஆமாண்டவரே, உம்முடைய சித்தங்கள், திட்டங்கள், நோக்கங்கள் நாங்கள் புரிந்து நடக்க, வாழ்ந்து சுயத்திற்கு இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரராக இருக்க அப்பா நீர் எங்களோடு கூட இடப்படுகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நேராக காத்திருக்கிறோம் அப்பா. மகளை பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய கொண்டுகளை மூடி மறைத்து அவளை நிற்க திராணி கொடுத்தீங்க அப்பா. மக்கு சோத்திரம் ஆண்டவரே. உங்கள் பலவீனங்களின் பலகுணமாக விலங்கு சொன்ன வார்த்தையை ஆண்டவரே நீர் நிறைவேற்றினீரே. அதற்காக சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு போய் சோத்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போன டைம் நான் என்ன மெசேஜ் எடுத்திருந்தேன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு. சங்கீதம் 15. சங்கீதம் 15 கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தில் பேசுகிறவர் தானே. அதை குறித்து தான் அதில் இந்த நாளிலும் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆண்டவர் என்னவாக இருக்கிறார்? அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அவர் மிகப்பெரிய அவருக்கு அவரோட பிரைம் ஒரு கிரியேஷன், முக்கியமான ஒரு படைப்புன்னு சொல்லும் பொழுது யார் எதுவாக இருக்கிறது? நம்மளை மனிதனை படைத்தது தான் ஒரு முக்கியமான ஒரு படைப்பாக காணப்படுகிறது. மனிதனை படைக்கும் பொழுது எதற்காக மனிதனை ஆண்டவர் படைத்தார்? எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது அவர் படைத்த எல்லாவற்றையும் அதுக்காக தான் அவர் படைத்தார். அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்துவதற்காக மனிதனை படைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எப்படி மகிமைப்படுத்து? ஆண்டவர் எப்படி மகிமைப்படுத்தணும்? முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் ஆராதிப்பது. அப்ப அவரை வர்ஷிப் பண்றது தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது என்று ஒரு அர்த்தமாக இருக்கிறது. அப்ப இந்த நாளிலும் நம்ம கூடி இருக்கிறது அவரை மகிமைப்படுத்துவது. எப்படி மகிமைப்படுத்துவது? அவரை ஆராதிக்க வேண்டும். இப்பத்திய காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது இப்போ சபையில பார்க்கும் பொழுது நிறைய பேர்கள் என்ன சொல்லுவாங்க, ஆராதனை மிகவும் போர் அடிக்குது, இந்த கொஞ்சம் ஸ்லோ சாங்லாம் இருக்கும் பொழுது யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படியாக இருக்கிறது? அது போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த மாதிரி வர்ஷிப் பிடிச்சிருக்கு? போட்டு இந்த மாதிரி அவர்களே கவர்ற ரீதியில அவர்களுக்கு கேட்க வேண்டிய கோணத்துல உள்ள பாட்டுகளை கேட்கும் பொழுதுதான் அவர்களுக்கு அது எப்படியாக இருக்கிறது? ஒரு உற்சாகமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒரு ஸ்லோ சாங்கை கேட்கும் பொழுது எப்படியாக இருக்கிறது? அவர்களுக்கு போராக காணப்படுகிறது. ஆனால் கர்த்தரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது என்பது மனது ரீதியாக இருக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லாம ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸாக இருக்க கூடாது. இப்ப நம்ம பாட்டு கேட்கும் பொழுது நமக்கு முதல்ல ஏற்படுகிறது என்னவாக இருக்கிறது? இமோஷன்ஸ் தான். ஒரு பாட்டை கேட்கும் பொழுது நம்ம இமோஷனலாக ஃபீல் பண்ணுகிறோம். அப்போ அந்த நம்மளுடைய உடல் ரீதியாக காணப்படுகிற அந்த உணர்வின் நிமித்தம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்காமல் ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஆண்டவரை ஆவியோடு நம்ம அவரை ஆராதிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது அவருடைய பாடல்களை நம்ம கேட்கும் பொழுது போர் அடிக்கிறதோ அது அடிக்கிறதோ என்று காணப்படாது நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற சங்கீத பகுதி எதுவாக இருக்கிறதுனா சங்கீதம் 96. அது சங்கீதம் 96 நீங்க 2 பேரும் மாறி மாறி வாசிக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கின்றது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே
கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகின்றார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை வருகிறார். இயேசு பூமியை நியாயத்திற்கு வருகிறார். இயேசு பூலோகத்தை நீதியோடு ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்ப்பார். அப்ப இந்த அதிகாரம், இந்த சங்கீதத்தின் பகுதி வந்து எதை குறித்து ஆராதனை பற்றி தாவீது ராஜா எழுதியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தாவீது ராஜா வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இந்த சேம் கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கிற இந்த சங்கீதத்தை வந்துட்டு நம்ம 1 குரோனிக்கல் 16 நம்ம பார்க்க முடியும். சேமாக இருக்கிறது, ஆனா கிட்டத்தட்ட இது மாதிரி தான் காணப்படும். அப்போ அதுல வந்துட்டு 1 குரோனிக்கல் 16 ஏன் அந்த சங்கீதம் எழுதப்பட்டுச்சு, இந்த இதே மாதிரி இந்த ஹிம், இந்த பாடல் ஏன் எழுதப்பட்டதுன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியை வந்துட்டு திரும்பி தாவீது ராஜா கொண்டு வந்து வைக்கும் பொழுது அப்ப இதே பாடுகிற ஒரு காரியமாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல எழுதப்பட்டது காரணம் எதுவாக இருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய அடிமைதனத்திலிருந்து விடுபட்டு வரும் பொழுது காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப வந்துட்டு இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது துதிக்கிறது, ஆராதிப்பது ஆண்டவருடைய மகிமையை பற்றி தான் அதிகமாக தாவீது ராஜா சொல்லி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நாளில இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம வந்துட்டு யாரை நம்ம ஆராதிக்கணும், இந்த சங்கீதத்தின்படி பார்க்கும்பொழுது who should we worship? கர்த்தரை வந்துட்டு நம்ம ஆராதிக்க வேண்டும். இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கும் பொழுது வசனம் 11, 12 அது இல்லாம பாக்கி எல்லாத்துலயுமே ஆண்டவர் 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 ஆண்டவர்னு எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம். அப்ப வந்துட்டு மத்தேயு 4:10 என்ன எழுதியிருக்கிறது, மத்தேயு 4:10 அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. நம்ம ஒவ்வொருவருக்கு எழுதப்பட்ட ஒரு காரியமாக என்ன இருக்கிறது, கர்த்தருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற ஒரு காரியம் முக்கியமாக இருக்கிறது. இப்போ முதல் கேள்வி வந்துட்டு என்னவாக இருந்தது, யாரை நம்ம ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை நம்ம ஆராதிக்க வேண்டும். அடுத்தது ஆராதனை என்பது என்ன, அந்த சங்கீதம் 4:10 என்ன போட்டிருக்குது, இப்ப நீங்க வாசிச்சீங்க அதே வசனத்தை மத்தேயு 4. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு பணிந்து கொண்டுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும், பணிந்து கொள்ள வேண்டும்னா எப்படி, எப்படியாக நம்ம ஆராதிக்கப்பட வேண்டும். நீல் டவுன் நம்ம வந்துட்டு என்ன செய்ய வேண்டும், நாமளே குனிந்து நம்ம வந்துட்டு நம்மளுடைய முகம் தரையை பார்க்கிற மாதிரி நம்ம குனிந்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆண்டவரை பணிந்து கொள்வது என்று சொல்லும் பொழுது அது பைபிள்ல வந்துட்டு 170 டைம் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அடுத்ததாக எப்போ நம்ம அவரை ஆராதிக்க வேண்டும், முதலாவது யாரை ஆராதிக்க வேண்டும், அடுத்தது எப்படி ஆராதிக்க வேண்டும், மூன்றாவது எங்கே ஆராதிக்க வேண்டும், எப்போ ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 96, உங்க கையை 96ல வச்சுக்கொள்ளுங்க. சங்கீதம் 96:2 சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். ஆனா அநேக நம்ம என்ன செய்யறோம், அந்த சண்டை வரும்போது தான் ஆண்டவரை
ஆராதிக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் ஆண்டவரை ஆராதிக்கிறது என்று சொல்ற ஒரு காரியம் நமக்கு நாளுக்கு நாள் நமக்குள்ள காணப்படுகிற நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மளுடைய படைப்பின் காரணமே அவர்தான். அதுதான் நம்ம வந்துட்டு அவரை ஆராதிப்பதற்காகத்தான் நம்மை அவர் படைத்தார். அல்லேலூயா. அடுத்தது 4வது கேள்வி வந்துட்டு எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை 6 பகுதிகளாக நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு அதே 96ல 1 வாசிங்க. எப்படி அவரை ஒரு பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். போதும். அப்ப இதில் முதல்ல எப்படி ஆண்டவரை ஆராதிக்கணும்? பாடணும், சிங் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவரை வந்துட்டு முதலாவது ஆராதிப்பது ஒரு பாட்டின் வழியாக ஆராதிக்க வேண்டும். 2வது எப்படி ஆராதிக்கணும்? அதே 2வது அதிகாரம் வாசிங்க. அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கணும், அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கணும். வாசிங்க 2ஆம் அதிகாரத்தை. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். அதுதான் 2வது. proclaim his salvation day after day. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சொல்லுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் proclaim பண்ணுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அது நிமித்தம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக காணப்படுவோம். 3வது சங்கீதம் 96:8ல ஏ மாத்திரம் வாசிங்க. முதல் பகுதி. அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி அவருக்கு நாமத்துக்குரிய மகிமையை glorify செலுத்துங்கள் என்ற ஒரு காரியம் 3வதாக இருக்கிறது. 4வது அதே வசனத்துல அடுத்த பகுதி வாசிங்க. காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிங்கள். எதை கொண்டு வர சொல்கிறார்? காணிக்கைகளை கொண்டு வர சொல்கிறார். 5வது 96:9 வாசிக்கிறீங்களா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளை நாமளே பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். வாழ்க்கை பரிசுத்தமாக காணப்படும் போது அதே ஒரு ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிறதாக காணப்படுகிறது. 6வது என்னவாக இருக்கிறது? அடுத்த வசனம் வாசிக்கலாம். 10. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களே நிதானமாக நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். ஆண்டவரை பற்றி நம்ம வந்துட்டு என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஜாதிகளுக்குள்ளே நம்ம சொல்கிறவர்கள் அவருக்காக விட்னஸ் சாட்சியாக நம்ம காணப்பட வேண்டும். அப்போ 6 காரியங்கள் என்னவாக இருக்கிறது? எப்படி அவரை ஆராதிக்கணும் என்ற காரியம் எப்படி என்னென்ன சொன்னேன்? முதல்ல வந்துட்டு அவருக்கு புது பாட்டை பாடணும். 2வது வந்துட்டு அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கணும். 3வது வந்துட்டு அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவிக்கணும். 4வது வந்துட்டு அவருக்கு வந்து மகிமையை செலுத்தணும். அப்புறம் காணிக்கைகளை கொண்டுட்டு வரணும். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளணும். அப்புறம் ஜாதிகளுக்குள்ள அவரை பற்றி சொல்லுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அடுத்ததாவது எதற்காக நம்ம ஆண்டவரை வந்துட்டு ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். முதல்ல எதுக்காக நம்ம அவரை ஆராதிக்கணும் என்றால் அவர் நம்மளை என்ன செய்தார்? ரட்சித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். யோவான் 3:16 பார்க்கும் பொழுது எதற்காக நம்மளை ரட்சிப்பதற்காக என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம அவரை வந்துட்டு ரட்சித்ததற்காக அதை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவு கூர்ந்து அவரை நம்ம வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நம்ம ஆராதிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அடுத்தது எதற்காக அவரை நம்ம வந்துட்டு ஆராதிக்கணும் என்றால் 96:4 வாசிங்க. இந்த வசனங்கள் வந்துட்டு ரிப்பீட்டடாக வரும். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாக இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவராக இருக்கிறார். பெரியவராக இருக்கிறார். ஆண்டவர் யாராக இருக்கிறார்? பெரியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு அவர் பெரியவராக இருக்கிறது நிமித்தம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர் எப்பொழுதும் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். இல்லையா? 3வது எதற்காக நம்ம அவரை ஆராதிக்கிறோம் என்றால் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கின்றது.
வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அவர் மகிமை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். 4வது 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அப்ப எதற்காக நம்ம அவரை ஆராதிக்க வேண்டும்? முதலாவது அவர் ரட்சித்தார். 2வது அவர் வந்துட்டு பெரியவராக இருக்கிறார். 3வது மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார். 4வது அவர் திரும்ப வருகிறார் என்ற காரியத்தை நம்ம. அப்ப நம்ம இத்தனை கேள்விகளை நம்ம பார்த்தோம். யாரை ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்பொழுது ஆராதிக்க வேண்டும், எதற்காக ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்ற காரியத்தை நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஆண்டவர் இந்த ஆராதிப்பதன் மூலம் அவர் நமக்கு வந்துட்டு சில கட்டளைகளை அவர் தருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதை வந்துட்டு நம்ம 4 கோணத்துல நம்ம வந்துட்டு எப்படி அவர் நம்மளை ஆராதிக்கணும் என்ற ஒரு காரியத்தை அவர் எதை கட்டளையாக சொல்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். முதலாவது அந்த ஒன்றுல இருந்து சங்கீதம் 96ல 1 to 2 திரும்ப வாசிங்க. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். அப்ப வந்துட்டு இது என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமி எங்கும் உள்ள ஜனங்களை கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அப்புறம் 2வது என்ன கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து. முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த 1, 2ல நம்ம பார்க்கும் பொழுது ரிப்பீட்டடாக வர வார்த்தை என்னதாக இருக்கிறது? அவருக்கு புதுப்பாட்டை பாடுகிறதை பற்றி தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 2 வார்த்தை. பைபிள்ல நம்ம வந்துட்டு ஒரு வார்த்தை வந்துட்டு ரிப்பீட்டடாக காணப்படுகிறது, ரிப்பீட்டடாக வந்துட்டு நிறைய தடவை சொல்லப்படுகிறது என்று பார்க்கும்போது அது என்னவாக இருக்கிறது? அவர் நம்மளுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ அதுதான் நம்ம ஐசாயா 6ல பார்க்கும் பொழுது அந்த கேருபீன் சேராபீன்கள் வந்துட்டு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அப்ப அது முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அப்ப நம்மளும் எப்படியாக இருக்கணும்? அவருடைய நாமத்தை படுத்திக் கொண்டே இருக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்போ இந்த அவரை ஆராதிப்பது என்பது இந்த உலகம் படைப்பதற்கு முன்பாகவும் இந்த உலகத்திற்கு அப்புறமும் காணப்படுகிற ஒரு காரியமாகவே இருக்கிறது. நம்ம இருக்கிறதுனால மட்டும் தான் நம்ம வந்துட்டு மகிமைப்படுத்துகிறோம் என்று இல்லை. நம்ம இல்லாமலே யாரெல்லாம் மகிமைப்படுத்துகிறோம்? அவருடைய அந்த தூதர்களும் கேருபீன்கள் சேராபீன்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இந்த அவரை துதிப்பது என்று சொல்கிறது இந்த உலகத்திற்கு முன்பாகவே காணப்படுகிறது. யோபு 38:7 எடுத்து வாசிப்போம். யோபு 38:7. அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே என்று உள்ள காரியத்தை நம்ம பார்க்கிறோம். விடியற்காலத்து நட்சத்திரம் பாடி எல்லாமே ஆண்டவரை துதிக்கிறதாக காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இல்லையா? அப்போ நம்ம வந்துட்டு அப்போ நம்மளுடைய நம் மனிதனுடைய படிப்பதற்கு முன்பாகவும் சரி, நம்மளுடைய காலங்களுக்கு பின்பாகவும் சரி, அவருடைய துதி என்ற ஒரு காரியம் ஒரு நாளும் நின்று போகிற ஒரு இல்லாமல் காரியமாக இல்லை என்று நம்ம அதுல வந்துட்டு என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய நாமத்தை எப்படி துதிக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. முதலாவது அந்த 96:1 என்ன சொல்ல இருக்கிறது? கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்ற ஒரு காரியத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். ரெவலேஷன்ஸ் 14 1 to 3 வாசிக்கிறீங்களா? நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை இருக்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ளை இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள்.
புது பாட்டை பாடினார்கள் என்றுள்ள காரியம் பார்க்கிறோம். அப்ப இந்த புது பாடலை பாடுவதுன்னு சொல்றது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது பார்க்கிறோம். இப்போ ஒரே பாட்டை நம்ம வந்துட்டு இப்போ ஒரு செட்ஸ் ஆஃப் சாங் மட்டுமே நம்ம இந்த உலகத்துல வைத்துக்கொண்டு நம்ம பாடிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிடும், போர் ஆயிடுச்சுன்னு பார்க்குறோம். அப்போ நம்ம மியூசிக் இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா எவ்வளவு விதமான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ இப்போ எத்தனை கணக்குல நமக்கு என்ன கூட முடியாத அளவுக்கு நிறைய பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா மனுஷங்களை அவங்க வந்துட்டு என்ன பண்றதுக்கு பிரியப்படுத்துறதுக்கு எவ்வளோ விதமான பாடல்களே புது புது பாடல்கள் வந்து கொண்டே இருக்குது. ஆனா நம்ம கிறிஸ்தவங்க என்ன செய்யறோம், ஒரு 4 பாட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த பாட்டை தான் நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவருக்கு பாடிக்கொண்டே இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கணும். அதுக்காக ஆண்டவர் வந்துட்டு போர் அடிச்சுவாரு அப்படின்னு இல்லை. ஆண்டவர் நம்மளை எதை பார்க்கிறாரு, இருதயத்தை பார்க்கிறார். ஆனால் அதே நேரத்துல அவருக்கு வந்துட்டு புது பாடல்களை பாடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அவருக்கு புதிய புதிய காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு யாரோ ஒரு சர்ப்ரைஸ் நம்ம பண்றதா இருந்தாலுமே ஒரு கிஃப்ட் கொடுத்த கிஃப்ட் நம்ம திருப்பி கொடுத்துட்டு போமா, அவங்களுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், சலிச்சு போயிடும்ல. ஆனா நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பரிசை கொடுக்கும் பொழுது நம்ம அநேக காரியங்களை யோசிச்சு அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்லாம் நம்ம உலக பிரகாரமாக யோசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், எனக்காக புதிய பாடலை பாடுங்கள் என்று சொல்கிறார். அப்ப நம்ம வந்துட்டு என்ன செய்ய வேண்டும், தினமும் புதிய பாடல்களை அவருக்கு பாடி அவரை ஆராதிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இல்லையா? இப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், ஆராதனையில அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும் என்ற காரியத்தை பார்த்தோம். எப்படி மகிமைப்படுத்த வேண்டும், புதிய பாடல்களை பாடுகிறவர்களாக துதிக்கிறவர்களாக நம்ம எப்பொழுதும் காணப்பட வேண்டும். அடுத்ததாவது என்ன சொல்லியிருக்கிறார், அவருடைய ராஜ்யத்தை அவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். எப்படி நம்ம வந்துட்டு அவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும், அவருடைய மக்களுக்கு அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை எப்படி அறிவிக்கணும், தினந்தோறும் நம்ம வந்துட்டு அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள் அப்படி இல்லாமல் தினந்தோறும் அவருடைய வந்துட்டு அவர் நமக்கு தந்த அந்த ரட்சிப்பை நம்ம வந்துட்டு அநேக ஜனங்களுக்கு நம்ம வந்துட்டு சொல்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிறது எதுவாக இருக்கிறது, காஸ்பல். அந்த காஸ்பல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இல்லையா? மூன்றாவது என்ன எப்படி ஆராதிக்கணும் என்ற ஒரு கட்டளையை வந்துட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, அவருடைய மகிமையை நம்ம வந்துட்டு வெளிப்படுத்துகிறவர்களாக எக்ஸ்பிரஸ் பண்ணுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். 4 to 9 அது ஒரு வார்த்தை வாசிங்க. 96ல 4-9. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாக இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கின்றது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். அதுல வந்து 6ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்கிறது, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் சமூகத்தில் உள்ளது. அப்ப இந்த 4 காரியமும் ஆண்டவரை சுற்றி காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த காரியத்தை குறித்து எப்பொழுதும் நம்ம வந்துட்டு பேசுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். 7வதுல என்ன சொல்லி, 7வதுல முதல் பகுதி வாசிங்க. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள். அப்படியே போட்டு 7ல இங்கிலீஷ்ல வந்துட்டு எப்படி போட்டுருக்குன்னா, ascribe to the Lord all you families of the nations அப்படின்னு பூமியின் குடிகளே என்ற ஒரு காரியத்தை போட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்துட்டு முதலாவது உலகமெங்கும் செல்வதற்கு முன்பாக முதலாவது நம்மளுடைய குடும்பத்திற்குள்ள அவருடைய மகிமை அவருடைய வல்லமையை நம்ம வந்துட்டு பேசுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அவரை துடிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். முதலாவது நம்ம வீட்டுக்குள்ள எதுவுமே காணப்படாமல் நம்ம வெளியில போய் சொல்றதுல யோஜனை இல்லை என்று நம்ம பார்ப்போம். முதலாவது நம்ம சீர்பட வேண்டும். அதுக்கப்புறம் தான் மற்றவர்களை சீர்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு வந்துட்டு அப்புறம் அதுல அந்த 8 வாசிங்க.
கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு காணிக்கைகளை கொண்டு வந்து காணிக்கைகள்னா ஆண்டவருக்கு என்னெல்லாம் காணிக்கை நம்ம கொடுக்கலாம்? எல்லாம் கொடுக்கலாம். முதலாவது வந்துட்டு நம்ம என்ன காணிக்கை கொடுக்கறதாக இருக்கலாம் என்றால் ரோமர் 12:1 யாராவது ஒருத்தர் வாசிங்க. இன்னொருத்தரை எபிரேயர் 13:15 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. எபிரேயர் 13:15 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே புத்தியுள்ள ஆராதனை. எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்? பரிசுத்தமும் நம்முடைய சரீரங்களை முதலாவது நம்ம எதை அவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும்? நம்முடைய சரீரத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். நம்மளுடைய சரீரம் என்னவாக காணப்படுகிறது? பரிசுத்த ஆலயமாக காணப்படுகிறது. அந்த சரீரத்தை நம்ம வந்துட்டு ஆண்டவருக்கு முதலாவது நம்ம கொடுக்கிறவர்களாக முற்றிலுமாக நம்மளே அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது எபிரேயர் 13:15 வாசிங்க. எப்படி அவருக்கு காணிக்கைகளை செலுத்த வேண்டும்? ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளில் காணிக்கையாக சோத்திர பலி அவர் மூலம் கனியாகிய எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தக்கூடாது. இரண்டாவது எதுவாக இருக்கிறது? உதடுகளின் கனி. உதடுகளின் கனி என்னவாக இருக்கிறது? ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். முதலாவது நம்முடைய சரீரம், இரண்டாவது ஸ்தோத்திர பலி, மூன்றாவது எதை ஆண்டவருக்கு தர வேண்டும் என்றால் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற காரியங்களை நம்ம பிறருக்கு கொடுத்து பயன்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்ம அதை பயன்படுத்த வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்புறம் நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆண்டவரை நம்ம ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை குறித்து பேசுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்ற ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிப்போம். முதலாவது நம்ம சங்கீதத்தை தினமும் வாசிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். எந்த விதமான சாப்டர்ஸ் நம்ம வாசித்தாலும் தினமும் சங்கீதத்தை ஒரு சங்கீதமாவது நம்மளுடைய அந்த பைபிள் ரீடிங்ல நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும். அப்ப அதை வந்துட்டு அந்த என்ன நிறைந்திருக்கிறது? தாவீது அதிகமாக கர்த்தரை துதிப்பதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் என்று துதிப்பதையும் அவர் நேர்மையாக செய்திருக்கிறார். இப்ப முதலாவது நம்ம எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும்? முதலாவது எல்லா நாளும் சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவது வந்துட்டு துதி ஆராதனைகளை நம்ம கேட்கிறவர்களாக பாடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். நான் சொல்கிற காரியங்கள் எல்லாம் தினந்தோறும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம ஒரு பாடல்களை நம்ம பாடும் பொழுது, நம்ம திருப்பி ஒரு பாடல் பாடும் பொழுது இவென்ச்சுவலி நம்ம என்ன ஆயிடும், நமக்கு இவென்ச்சுவலி அந்த பாடல் பாடும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த பாடல் பாடிக்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம இருதயமும் அது கூட கனெக்ட் ஆகி இருக்காது. ஏதோ ஒரு பாடணும் என்ற ஒரு காரியத்தை நம்ம பாடுகிற மாதிரி இருக்கும். வாய் தானாவே பாடிட்டு இருக்கோம், ஆனா மனசு அப்படி காணப்படாது. அப்படி இராமல் நம்ம தினந்தோறும் அவரை ஆராதிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும். மூன்றாவது, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை சுற்றி இருக்க யாராவது ஒரு நபருக்காக, ஒரு குடும்பத்திற்காக நம்ம வந்துட்டு ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய மனிதர்களுக்காகவோ, மனிதர்கள் இல்ல, புதிய ஒரு நெய்பர்ஸாக இருக்கட்டும், நமக்கு தெரிந்த நண்பர்களாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் நமக்கு உறவினர்களாக இருக்கட்டும், அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவருடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நான்காவது, நம்ம அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பதற்கு நம்ம வந்துட்டு பாத்திரம் உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஐந்தாவது, கடைசியாவது என்னவாக இருக்கிறது என்றால், நம்ம கர்த்தரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக காணப்பட வேண்டும். அப்ப இத்தனை காரியங்களை பார்க்க நம்ம இந்த இத்தனை காரியங்களை நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய படைப்பு எதையும் சார்ந்து காணப்படுகிறது? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டோம் என்ற ஒரு காரியம் எப்பொழுதும் நம்மளுடைய மனதுல, நம்மளுடைய மெமரியில எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்ற ஒரு காரியம் மிக முக்கியமாக இருக்கிறது. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருகிறவைகளாக
மாத்திரம் காணப்பட வேண்டும். கருத்து இந்த நேரத்தை தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனை ஆண்டவரை எப்படி துதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும், தேவனை எப்போதும் முழு ஆத்மோட முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடும் தேவனை மகிமைப்படும்படியாய் தேவனுடைய நாமம் ஆண்டவரே அப்பா மகிமைப்படும்படியாய் ஆண்டவரே நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்பா. நமக்கு கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயம் செய்தாரே, வானங்களை நாணமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம், இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், இயேசு என்றும் நல்லவர், இயேசு பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆளுவதற்கு சந்திரனை உருவாக்கினார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம், இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இயேசுவை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், பார்வோனையும் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். அவரை போற்றி புகழுங்கள், அவரை உயர்த்தி மகிழுங்கள். இயேசு நல்லவர் என்றும் வல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. வனாந்தர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றார், எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். இன்று போற்றி புகழுவோம், இயேசுவை உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், இயேசு என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. தாழ்மையில் இருந்த நம்மை எல்லோரும் நினைவு கூர்ந்தார், உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம், இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இயேசுவை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஆமென். ஆகையால் தான் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எண்ணி துதிக்க ஆண்டவரே நன்றி சொல்ல எங்கள் உள்ளம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்பதற்கு தேவ ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறபடினால் தான். அல்லேலூயா. நான் போவேன் ஆகிய தேற்றமானவர் உங்களுக்கு வருவது நலமாய் இருக்கும் என்று நான் போவில், நான் இந்த இடத்தில் இருந்து நான் போகவில்லை என்றால் அவர் இங்கே வரமாட்டார். நான் போவேன், அவர் வருவார், உங்களை சகல சத்தியத்திற்கு நடத்துவார். அல்லேலூயா. இம்மைக்கும் மறுமைக்கும் அவர் சொந்தக்காரராய் உங்களை